நடிகர் நாசர் நம்மளை எத்தனை நாள் தான் நடிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு படம் டைரக்ட் பண்ணுவோமே அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கு இளையராஜாவே மியூசிக் பண்ணி கேட்குறாரு. அதில் ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு ஏ கிளாஸ் மெலடி டியூன் போட்டு காமிக்கிறாரு இளையராஜா நாசர்கிட்ட. உங்கள் படத்தோட காட்சிகள்லாம் நீங்கள் போட்டு காமிச்சிங்க, நான் பார்த்தேன். காட்சிகள்லாம் சூப்பர், சம்திங் டிஃப்ரெண்ட். அதில் இந்த மாதிரி பாட்டு வச்சா தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் அந்த இடத்துக்கு அப்படின்னு இளையராஜா ஒரு சஜஷன் சொல்கிறாராம் நாசர்கிட்ட. இந்த டியூன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடியே பாடியும் காமிச்சாராம் இளையராஜா. திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. பாட்டினுடைய தத்தகரத்தை தான் பாடி காமிச்சிருக்கிறாரு ராஜா. இதை முழுசாக கேட்டிருக்கிறாரு யாரு, நாசர். நாசர் கேட்டுட்டு அவருக்கு ஒரு பயம். இளையராஜாவிடம் ஒரு உள்ளூர போயிட்டு, சார் இந்த பாடல் இப்படி தான் இருக்குமா, ஏதோ ஒரு ஸ்லோவா ஒரு என்னவோ மாதிரி இருக்குதே, ஒரு இன்டெலிஜென்ட் சாங்காக இருக்கலாம், அது இருந்தாலும் என்னோட ஆடியன்ஸ்கிட்ட போயிட்டு ரீச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம். அதை கேட்கறதுக்கு பயந்துகிட்டே அவர்கிட்ட கேட்கிறாராம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு துணிச்சல் வந்துட்டு அதுக்கு பிறகு கேட்டிருக்கிறாரு. நாசரை மிகவும் மதிப்பவர் இளையராஜா. அதனால தான் அவர் எடுக்க போகிற படத்துக்கு வந்து மியூசிக் போகிறது கூட ஒத்துக்கிட்டாரு. ரெண்டாவது அவருடைய நடிப்பெல்லாம் ரொம்ப ஒரு கவரும் இளையராஜாவை. பாடல் போய் ஆடியன்ஸ்கிட்ட ரீச் ஆகுமா அப்படின்னு கவலைப்பட போகிறது முதல்ல மியூசிக் டைரக்டர் தான். அதனால் உங்களுக்கு என்ன ஒரு பயம் நாசர், ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாட்டு பிரம்மாதமாக வரும். கம்ப்ளீட் ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு இந்த பாட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க, அதுக்கப்புறம் அதை மாற்றலாமா, போகலாமா, வரலாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் என்று இளையராஜா நாசரிடம் கூறியிருக்கின்றார். அந்த பாடலினுடைய ரா டியூன் ஒரு பியூட்டிஃபை செய்யப்படுகிறது. டியூனுக்கு யார் பாடல் எழுதுகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாலி தான் பாடலை எழுதுகின்றார். பாடலை யாரையும் பாட வைக்கவில்லை, தானே பாடுகின்றார். காரணம், அவர் வில்லங்கமான தாளம் மற்றும் டியூன் என்பதனாலோ அல்லது வந்து இந்த பாடல் மிக அழகாக இருக்கின்றது, இது நாமே பாடுவோம் என்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். பல்லவி சரணங்கள் எல்லாம் முடிந்து விட்டன. அதுக்கு பிறகு அந்த பாடலுக்கான அலங்கார வேலைகள், இன்ட்ரோலியோடு, அதுக்கப்புறம் இன்டர்லியோடு 2 இருக்குது, அதுக்கப்புறம் எண்ட்லியோடு. அந்த இன்ட்ரோலியோடு மற்றும் அந்த இன்டர்வல்லியோடு அது எல்லாம் முடித்த பிறகு அந்த பாடலை கேட்கின்றார் நாசர். அந்த பாடலை போட்டு காண்பிக்கின்றார் நாசரிடம். அசந்து போகின்றார் நாசர். பாடலின் ஆரம்பம் அலாதியாக அத்தனை பேரையும் சற்றேறக்குறைய killed all persons those who were listening there, especially for the reason interlude. இப்படி இருந்த பாடல் எப்படி மாறியது என்பதை கனவிலும் நினைத்து பார்க்க முடியவில்லை நாசரால். ஆச்சரியப்பட்டு போனாராம் நாசர். அந்த இடத்தை கேட்டவுடன் நாசருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, ஒரு 1000 வாட் பிரகாசமானது அவருடைய முகம். ராஜா ராஜா தான் என்று சொல்கின்றார்களே, அது இதுதானோ என்று நிச்சயமாக அதை உணர்ந்திருப்பார். பாடலை முழுமையாக கேட்காமல், நல்லவேளை ஒரு மிகப்பெரிய ஒரு இனோமஸ் கிஃப்டை நாம் இழந்துவிட பார்த்தோமே என்று சொல்லிக் கொண்டிருந்தாராம் தனது சக ஊழியர்களிடம். இப்போ ஓகே தானே, பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கல உனக்கு என்று கேட்டாராம் இளையராஜா. சந்தோஷத்தில் நாசரால் என்ன சொல்வது, என்ன பதில் சொல்வது, எப்படி பாராட்டுவது என்று திக்கி திணறி போனாராம். எவ்வரி மில்லிமீட்டர் இந்த பாடலை சிற்பித்திருப்பார் இளையராஜா. இந்த பாடலினுடைய அழகு, பாங்கு, இதனுடைய ராகம், இதனுடைய தாளம் போன்ற டெக்னிக்கல் விஷயங்களை எல்லாம் நாம் இங்கு பார்ப்போம் நேயர்களே. திரைப்படம் அவதாரம் 1995 ரிலீஸ் ஆன படம் இது. இதில் இயக்கம், கதை இரண்டும் வந்து நாசருடைய முதல் டெபியூட் ஃபிலிம் இன் டிரெக்ஷன் அண்ட் ஸ்டோரி ரைட்டிங். நடிகர் நாசரினுடைய வெகு நாளான கனவாம் அது. அதாவது அந்த கதையை வந்து ரொம்ப நாள் வச்சுருந்துருக்கிறாரு, அது படமாக்கணும், திரைப்படமாக்கணும் அப்படிங்கிறது. அதனால் இந்த திரைப்படம் ஒன்றிச்சா ஓடலையா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம், கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாடல்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 6 பாடல்கள், அதில் 5 பாடல்களை இளையராஜா மட்டுமே பாடியிருப்பார். ஒரே ஒரு பாடலை மட்டும் மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பார் இந்த படத்தில். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கூத்துப்பற்றை, அதாவது கிராமிய நாடகம்லாம் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமான ஒரு திரைப்படம் இது. இந்த கதையை ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் இளையராஜனோட வாய்ஸ் தான் அதுக்கு ஆப்டானது. அப்படிங்கிறனால தான் 5 பாடல்களுமே தானே பாடினார். இதில் குறிப்பாக இந்த பாடலை ஒரு பிரத்யேகமான கவனம் செலுத்தி செதுக்கி இருக்கின்றார். இந்த பாடலுக்கு டியூன் கட்டினது இளையராஜா தான் முழுக்க. அதில் எந்த சந்தேகம் இல்லை. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலுக்குரிய அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது வந்து
கார்த்திக் ராஜா என்று கூறப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் சில நோட்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணது கார்த்திக் ராஜா தான் என்பதும் ஒரு செய்தி. திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. பாடல் ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது என்ன ராகம் அப்படின்னு நம்ம கீபோர்டில் வாசித்து பார்த்ததில் நமக்கு கிடைச்சது வந்து ஒரு நடைபெறவி சாயலில் வருது. அதோடைய ஜன்னிய ராகமாக இருக்கக்கூடும். ஜான்புரி அப்படிங்கிற ராகமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த பாடல். ஏன்னா இறங்கும் பொழுதும் காந்தாரம் வருது, அப்புறம் ஆரோகணம் போகும் பொழுது காந்தாரம் வரலதில்லை. ஸோ நடைபெறவி ராகத்தில் ஆரோகணத்தில் வந்து காந்தாரம் வராமல் அவரோகணத்தில் மட்டும் காந்தாரம் வந்ததுன்னா அது நிச்சயமாக ஜான்புரி ராகம் தான். ஜான்புரி ராகம் என்பது ஒரு வடக்கத்திய இந்துஸ்தானி ராகம், மிக அழகிய ராகம், ஒரு ராஜ தர்பார் ராகம் அப்படிம்பாங்க. அதை மிக சுகமான கீதங்கள், காதல் பாடல்களுக்கு மிகுந்த ஒரு தகுந்த ஒரு ராகம் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த பாடலை பாடினாலும் சரி, நீங்கள் கேட்டாலும் சரி, ஒரு நெருடலான தாளத்தில் அமைந்த பாடல் போல் தெரிகின்றதே என்று நினைக்கக்கூடும். நிச்சயமாக ஒரு ஆதிதானம், சதுசுர நடை தான். அல்ல 4x4 கரெக்டாக ஒரு 12 முடிச்சு கிடத்தா அந்த சும எடுக்கிற மாதிரி வச்சுருப்பார். நான் பார்க்குறதுக்கு ஒரு ரூபகம் மாதிரி தெரியும் பாடல், அப்படிலாம் இல்லை. நல்ல ஆதித்தாளத்தில், சுத்தமான ஆதித்தாளத்தில் அமைந்த பாடல். ராஜா வந்து என்னென்னமோ ஒரு சிறப்பு செய்யணும், புதுமை செய்யணும், ஒரு தாளத்தை வந்து அடுத்தவங்க புரிஞ்சிக்காமல் செய்யணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல. அதில் ஒரு அழகு பார்க்கணுன்னு ஆசைப்படுவார். அப்படி அழகு பார்த்த ஒரு பாடல் தாளக்கட்டில். அழகான தாளம், ஆதிதாளம். எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறும் அம்மா. ரொம்ப கஷ்டமான வரிகளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க மாட்டார் வாலி. கேட்பவர்களுக்கும் வந்து எளிமையான வார்த்தைகள் இருக்கணும், அப்போ தான் புரியும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே அவர் எழுதிய சில வரிகளும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணம் எல்லாம் மாறும் அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பார் வாலி ஒரு இடத்துல. பார்வை உள்ளவர்களுக்கு இன்னதுதான் நிறம் அப்படின்னு ஆகிடும். ஆனால் பார்வை இல்லாதவர்களுக்கு பல நிறங்களை அவர்கள் எண்ணத்தில் கொள்வார்கள் அப்படிங்கிறத ரொம்ப நாசுக்காக சொல்லியிருப்பார் வாலி. அப்புறம் இன்னொரு இடம், உண்மையம்மா உள்ளதை நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த தாளக்கட்டுக்கு சிந்தாமல் சிதறாமல் அப்படி போய் முடியும் அந்த இடம். அவ்வளோ அழகாக டியூன் பண்ணியிருப்பார். அந்த டியூனுக்காக வாலி இந்த வரிகளை எழுதியிருப்பார். உண்மையம்மா உள்ளதை நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. இந்த சரணம் முடிஞ்சு பல்லவி வந்துடும். அந்த பல்லவிக்கு பிறகு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பார் பாருங்க ராஜா. அத்தனை இனிமையாக, அது எல்லா பாடல்களையும் எல்லா படத்துலையும் இனிமையாக இருக்கிறது ஒன்று. ஆனால் இந்த இனிமை வேறு. இந்த ஒரு மெலடி, ஒரு கைண்ட் அண்ட் அந்தசியாஸ்டிக் மெலடிக்கு அந்த இன்டர்வியூட பாருங்களேன், எத்தனை பொருத்தமாக இருக்கு பாருங்கள். இசைக்கருவிகளால் மட்டும்தான் அந்த ஃப்ரேஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. கொரஸ் வந்து சில சமயங்களில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஒரு இனிமையை காட்டும். அதுதான் அந்த இடம். அடுத்த இடத்துல என்ன, அது கண்டினியூட்டி பாருங்கள். அந்த கோரஸோடு சேர்ந்து வயலினையும், அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம் கோரஸ், அவ்வளோ சூப்பர். மிக நுணுக்கமான வேலைப்பாடு இந்த பாடலை பொறுத்த வரைக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ரசித்து ருசித்து அனுபவித்து ஒரு ஒர்க் பண்ணுனா அந்த ஒர்க்கோட அவுட்புட் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு சான்று. சரணத்திலிருந்து தான் ஜானகி அம்மாவனுடைய வாய்ஸ், அந்த வாய்ஸ் மேட்சிங் இளையராஜாவோட அப்படி ஃபிட் ஆகும். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அவங்க பாடின பாடல்களில் 2 பேரும் பாடின பாடல் எல்லாமே ஃபிட் ஆகும். இருந்தாலும் கூட இதில் அக்குரேட்டாக மேட்ச் ஆகும். இன்ன கதைக்கு இன்ன கேரக்டருக்கு வந்து இவங்களோட வாய்ஸ் தான் ஃபிட் ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு சூஸ் பண்ணுறதில் இளையராஜா அதில் மிகப்பெரிய கெட்டிக்காரர். ஏன்னா ஜானகியருடைய குரல் இந்த இடத்த அவ்வளோ அக்குரேட்டாக சூட் ஆகுங்கிறத அவர் தீர்மானம் பண்ணி அவர் கண்டுபிடிச்சிருப்பார். குரல்களை எப்படி நாம் ஒரு போற்றி பேசுகிறோம், அது மாதிரி பிக்சரைசேஷன், இந்த 2 பேரோட நடிப்பு மிக பிரமாதமாக இருக்கும். நாசருடைய நடிப்பு குறிப்பாக சொல்லி தெரிவதில்லை. நாசருடைய நடிப்பு அது சொந்த படம் வேறு, அந்த கேரக்டர் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதனால் அது சிறப்பாக செஞ்சுருப்பார். ரேவதியினுடைய ரியாக்ஷன் ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் அதில். ஏன்னா அவர் கண் பார்வையற்றவர். அப்படி ஒரு நடிப்பை ஏற்கனவே சில படங்கள் நடித்திருக்கிறார் அவர். கை கொடுக்கும் கை மகேந்திரனின் திரைப்படம் அதுக்கு பிறகு இந்த படம் தான் நினைக்கிறது. இதில் வந்து சற்றேறக்குறைய அந்த படத்தினுடைய சாயலாக இருந்தது என்று கூட விமர்சனம் வந்தது அப்பொழுது.
அவ்வளோ பிரமாதமாக ஒரு பார்வையற்றவர் எப்படி நடந்து கொள்வார், எப்படி அக்குரேட்டாக தர முடியும்னு தெரியல. அவ்வளோ சிறப்பாக அந்த இது பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடு. திரைப்படத்தை பற்றி கடைசி பகுதியில் பேசுவேன் என்று சொல்லியிருந்தேன் நேயர்களே உங்களிடம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையை வந்து அழகாக வேறு யாராவது ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்து அதை திரைக்கதையை எழுத சொல்லி அதை டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை சந்தித்திருந்திருக்கும். அதுக்கு அவருக்கு சொந்தமாக கதை எழுதி சொந்தமாக இயக்கணும் அப்படிங்கிறதுனால அவருடைய கோல் அதானே. அதனால் சொந்தமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு நாசர். இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ஷுட் ஹவ் பின் ரிட்டன் பை சம்மன் எக்ஸ்பர்ட். எழுதியிருந்தால் இந்த கதை பிரமாதமாக கொண்டு வந்திருக்கலாம் என்றெல்லாம் அப்பொழுது விமர்சனம் எழுதின. அதோடு அல்ல, சினிமா வட்டாரத்திலும் பரவலாக பேசப்பட்ட செய்தி அது. சொல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நாசர் யாரையும் சோடையான நடிகர்கள் யாரையும் போடல இந்த திரைப்படத்தில். எல்லாம் எக்ஸ்பர்ட். டெல்லி கணேஷ் நடிச்சிருக்கிறாரு, வெண்ணிராடை மூர்த்தி நடிச்சிருக்கிறாரு, சச்சு நடிச்சிருக்காங்க, அல்ல ரேவதி. ஆக ஒரு பிக் கேரக்டர்ஸ் பட் நாட் த ஹெல்த்தி ஸ்டோரி அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி. ஏன்னா ட்ராஜடி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுனாலும் கொஞ்சம் படம் வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிறது அது ஒரு தியரி. அது அந்த காலத்தில் இருந்தே அந்த ட்ராஜடி வந்து ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது மாதிரி வைக்கக்கூடாது. ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுட்டு செஞ்சிடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் உள்ள மெஷர்மெண்ட். அப்படி ஒரு வேளை வச்சுட்டா கூட அதை பேலன்ஸ் பண்ணுறது மாதிரி கிளைமாக்ஸ் கொண்டு போகணும். அதுலேயும் ஃபெயில் ஆகிடுச்சுது இதில் உள்ள திரைக்கதை அப்படிங்கிறதுலாம் பல எக்ஸ்பர்ட்ஸ் சினிமா வட்டாரத்தில் உள்ள சில நிபுணர்கள் கூறும் கருத்து தானே. கமலம் மூவிஸ் என்கின்ற பெயரில் வைத்தியநாதன் அவர் தான் திரைப்படத்தை தயாரித்ததாக கூறப்படுகிறது. ரொம்ப கையை சுட்டுக்கல, ஓரளவு லாபம் வந்தது. இருந்தாலும் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய லாபத்தை தரவில்லை என்ற செய்தியும் அடிபடுகிறது. சினிமாட்டோகிராஃபியார் என்று கேட்டால் இது PS தரன் என்பவர். ரொம்ப அவ்வளோ சிறப்பாக ஒரு கேமராவை கையாண்டிருப்பார். சில காட்சிகள்லாம் வந்து கண்ணில் எடுத்து ஒற்றிக்கொள்வது போல் இருக்கும் என்று அந்த படப்பிடிப்பு சம்பந்தமான நண்பர்கள் கூறுகிறார்கள். அத்தனை பிரம்மாண்டமாக செஞ்சிருப்பாரோ PS தரன். நன்றி நேயர்களே. மற்றொரு தருணத்தில் மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை எல்லாம் சந்திப்பது வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல